குளு குளு வெதரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்னா அது பொடி தோசை. அதுவும் நான் பண்ணுற பொடி தோசை. மாவு, பவுடர்ட் வெல்லம் அண்ட் மிளகாப்பொடி. இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் திக்னஸ் ஆஃப் த தோசை. ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது. நல்லா பரப்பிட்டு நடுவில் ஓட்ட வந்துச்சு. நான் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கும் பார்த்து முடிச்சது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் நல்லெண்ணெய் தாங்க. கொஞ்சம் ஜெனரஸாக ஜோதிகா மாவு ஊற்றுற மாதிரி நல்லெண்ணெயை ஊற்றிக்கணும். அண்ட் பேஷண்ட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே அந்த தோசையை ஃபுல்லாக குக் பண்ணணும். திருப்பி போடுற பழக்கம் இருந்ததுன்னா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கேஸை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நான் சம்டைம்ஸ் ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பவுடர்ட் வெல்லம் இல்லை சர்க்கரையை நல்லா கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். அண்ட் த சேம் கோஸ் ஃபார் மிளகா. உங்களோட ஸ்பைஸ் டாலரன்ஸ் அண்ட் ஸ்வீட்னஸ் லெவல் பொறுத்த மாதிரி இதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் அந்த ஹீட்லேயே நம்ம இதெல்லாம் பண்ணுறதுனால தோசை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி ஆகிடும். அது அப்படியே மடித்து லேக்காக தட்டில் வச்சுட்டோன்னா எம்மி எம்மி பொடி தோசை ரெடி. இதெல்லாம் ரேடியோவில் பாட்டு கேட்டுகிட்டே பண்ணுறதுல எனக்கு ஒரு தனி சுகம். தட்ஸ் இட். கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்தாச்சு, தோசை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட வேண்டியது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.